எனக்கே தெரியாம என் குழந்தைய அவர் தூக்கிட்டு போயிட்டாரு. மயக்கம் தெளிஞ்சு நான் எந்திரிச்சப்போ என் குழந்தை செத்து போச்சுன்னு என்கிட்டயே சொன்னாங்க. ஆனா என் குழந்தை சாகலப்பா. என் மாமா அதை எடுத்துட்டு போய் அந்த காயத்ரி கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நான் போய் சண்டை போட்டப்போ இது உன் குழந்தை இல்லவே இல்லைன்னு சொல்லி அடிச்சு பேசினாரு. என்னால தாங்கவே முடியலப்பா. நான் பெத்த குழந்தைய எனக்கு தெரியாதா? இல்ல என் குழந்தைக்குதான் பெத்த தான் யாருன்னு தெரியாம போயிடுமா? ஆனா என்னால அந்த துக்கத்தையும் அவமானத்தையும் தாங்க முடியல. மனச கல்லாக்கிக்கிட்டு காயத்ரி வளர்த்துக்கிட்டு இருந்த என் குழந்தைய நான் திடீர்னு ஒரு நாள் தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். குழந்தைய தூக்கிக்கிட்டு கால் போன போக்குல ஓடுன. கிடைச்ச வண்டியில எல்லாம் ஏறி எங்கேயோ சுத்தின. கடைசியா இந்த ஊருக்கு வந்தப்பதான் சுயநினைவு இல்லாம நான் மயங்கி விழுந்தேன். ஆண்டவன் உங்க கண் பார்வையில என்ன கை காட்டி வச்சோம். பெத்த பொண்ணுக்கு மேல நீங்க என்ன நடத்த ஆரம்பிச்சீங்க. இந்த வீட்டுக்கு வந்த நிமிஷத்துல இருந்து என் மனசுக்குள்ள இந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்துச்சுப்பா. நமக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கிட்ட நாம யாருங்கிறத சொல்லலையேங்கிற தவிப்பு கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொண்டுகிட்டு இருந்துச்சு. சொல்லலாமா வேணாமான்னு நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான்ப்பா தெரியும். சொல்ல வேண்டாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு கருப்பசாமி என்ன சொல்ல வச்சிட்டாரு. அம்மா லட்சுமி, உன் வாழ்க்கையில நீ எவ்வளோ கஷ்டங்களை பார்த்திருக்கியம்மா. என்னால நம்ப முடியலம்மா. ஆமாடி, உன் குழந்தைய தானமா நீ எடுத்துட்டு வந்த. இது எப்படி தப்பாகும்? உண்மைதாமா. என் குழந்தைய நான் எடுத்துட்டு வந்ததுல எந்த தப்பும் இல்லை. இப்ப வரைக்கும் எனக்கு தப்பாவும் தோணல. ஆனா நான் ஒரு அனாதைன்னு போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பாருங்க, அதுதான் தப்பு, பெரிய தப்பு. தெய்வம் குடியிருக்கிற வீடு பாயுது. என்ன மாதிரி ஒரு சராசரி ஜென்மம் கேவலம் வயிற்று பொழப்புக்காக ஒரு பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சது அது பெரிய தப்புதான். நான் செஞ்ச பாவத்துக்கு கருப்பசாமி உங்களை தண்டிக்க கூடாது. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்ப்பா. நிறுத்தியாமா, நீ எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? அதுக்கு அவசியமே இல்லம்மா. என் கருப்பசாமியை பத்தி உனக்கு தெரியாதுமா. அவன் கோவக்காரன் தான், தண்டிக்க கூடியவன் தான். ஆனா தப்பு பண்ணவங்க அவன் காலில் போய் விழுந்து ஐயா நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு கெஞ்சினோம்னா அவன் ஒரு நல்ல பரிகாரத்தை சொல்லி நல்ல வாழ்க்கையும் கொடுப்பாமா. என் கருப்பசாமி கோவக்காரன் தான், ஆனா காவு வாங்குறவன் இல்லம்மா. அப்பா சொன்னது உண்மைதான் லட்சுமி. நாளைக்கு காலையில குளிச்சுட்டு கோயிலுக்கு போ. இப்ப எங்க கிட்ட சொன்ன பாத்தியா? இத சாமி சந்நிதியில நின்னு சொல்லு. இத கருப்பங்கிட்ட போய் சொல்லு. அதோட எல்லாமே முடிஞ்சிடும். அது கூட அவசியம் இல்லை பார்வதி. இந்த வீட்டில் ஒரு பொய் இருக்கு, யாரோ தப்பு செஞ்சிருக்காங்கன்னு தானே கருப்பன் சொன்னான். அதான் இப்போ அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. அது அந்த கருப்பனுக்கே நல்லா தெரியும். அந்த கருப்பன் யாரையும் அப்படியெல்லாம் தண்டிக்க மாட்டாமா. ஒருவேளை அப்படியே தண்டிக்க நினைச்சாலும் எம்மடி உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ள பொண்ணை தண்டிக்கவே மாட்டாமா. என் கருப்பனை எனக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் தைரியமா இரு லட்சுமி, அது போதும் எனக்கு. அக்கா, இவ்வளவு நாள் உன் மனசு அழுதுகிட்டு இருந்த பாரம் இப்ப தீந்துருச்சா? நான் யாரு, எதுக்காக வந்தேன், எப்படி வந்தேன், எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன்னு எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். இப்போ உனக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிருச்சா? இனிமேலாவது தைரியமா இரு, எந்த பிரச்சனையும் வராது.
செஞ்சு யோசிக்காதீங்க காயத்ரி. நீங்க அந்த பொண்ணோட அட்ரஸை மட்டும் கொடுங்க, மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சுரேஷ். நீங்க வேணா சூர்யாவை கேட்டு பாருங்க. நாங்க 2 பேரும் தான் அவளை பார்த்து பேசணும். நமக்காக கோர்ட்டுக்கு வர்றதுக்கோ சாட்சி சொல்றதுக்கோ விமலை பத்தி ஏதாவது பேசுறதுக்கோ அவ 1% கூட இடம் கொடுக்கல. போதுமா? ஆமா சுரேஷ், காயத்ரி சொல்றது கரெக்ட் தான். நாங்களும் அவள்கிட்ட எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ண பார்த்தோம். ஆனா அவ எதுக்குமே இடம் கொடுக்கல. எப்படியாவது என் பொண்ணை வெளியில எடுக்க வைங்கப்பா. நமக்கு நாமளே தானே முயற்சி பண்ணி ஆகணும். அம்மா, நாமளும் முயற்சி பண்ணிட்டு தானேமா இருக்கோம். ஆனா நம்ம முயற்சி பண்றது எல்லாமே தோத்து தான் போயிட்டு இருக்கு. தோத்து போச்சுன்னா அதுக்குள்ள ஏன் சூர்யா முடிவு பண்றீங்க? ஒரு தடவை அந்த பொண்ணு போய் பாத்திருக்கீங்க, பேசிருக்கீங்க, அவ்வளவுதானே. இன்னொரு தடவை முயற்சி பண்ணா அதுல என்ன கெட்டு போச்சு? முயற்சி பண்றதுல தப்பில்ல தண்டபாணி. ஆனா எது முடியும் எது முடியாதுன்னு ஒரு தடவை பேசினாலே நமக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? அவளை பத்தின ரகசியம் எல்லாத்தையுமே அவ மூடி மறைச்சிருக்கா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில விமல் செத்து போயிட்டாருங்கிற விஷயமே அவளுக்கு ஒரு ரிலீஃப கொடுத்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவ எப்படி கோர்ட்டுக்கு வந்து தான் விமலோட பழகி இருக்கேன், விமலோட டைரியில மென்ஷன் பண்ணிருக்கிற மல்லிகா நான் தான் எப்படி சொல்லுவா? தன்னோட நிம்மதியான வாழ்க்கைய தானே கெடுத்துக்க விரும்புவாளா? புரியுதுமா, ஆனா நமக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்கே. அவ கை காலில் உழுவோம், அவ என்ன கேட்கிறாளோ செய்வோம், எப்படியாவது அவளை பேச வைப்போம். ஒண்ணுமே வேணாம் காயத்ரி, ஜஸ்ட் அவளோட ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க. சும்மா நாங்க பேசி பார்க்கறோம். கேஷுவலா மீட் பண்றோம். உங்ககிட்ட சொன்ன அதே பதில முடியாதுன்னு எங்ககிட்டயும் சொன்னா சரின்னு கேட்டு வரோம். ஆனா நாங்க முயற்சியே பண்ணலன்ற குற்ற உணர்ச்சி எங்களுக்கு இருந்துடக்கூடாது இல்லையா? இந்த மல்லிகா அவளா வாலண்டியரா ஃபோன் பண்ணி என் பேர் மல்லிகா, நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னப்போ உண்மையிலேயே நான் இந்த கேஸே முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்னை எதுக்காக ஃபாலோ பண்றீங்க, என்னை எதுக்காக மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் எப்படி கோர்ட்டுக்கு வந்து பேசுவேன்னு அவ கேட்டதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயம் கொஞ்சம் நிச்சயமா யாரா இருந்தாலும் உறுத்ததான் செய்யும். பஸ் ஸ்டாண்ட் சிற்பால் அடி வேணும்டா. என்ன 5 நாளா ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பயமா இருக்கு. நான் பாவம் பாரு பையன். சரி அடி வேணாம். நம்ம ஆசைப்பட்டது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. அவள்தான். இப்படி வேணா பண்ணலாம்ப்பா. அந்த பொண்ணுகிட்ட என்ன கூட்டிட்டு போ. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். ஒரு தாயோட கதறல் அந்த பொண்ணுக்கு புரியாதா? என் பொண்ணு காப்பாத்துறதுக்காக தான் உன்னை பேச வைக்கிறேன்னு நான் சொல்லி பாக்குறேன். இன்னொன்னு கூட பண்ணலாமா, கோர்ட்ல ஒரு வசதி உண்டு. இன்னார் கொடுக்கிற வாக்கு மூலம் வெளியில தெரியக்கூடாதுன்னு விரும்பினாங்கன்னா ஜட்ஜ் ஐயாவை தனியா மீட் பண்ணி வாக்கு மூலம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றத நாம அவகிட்ட சொல்லி பார்ப்போம். நீங்க சொல்ற ஆப்ஷன்லாம் சரிதான் தண்டபாணி. ஆனா நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆளுங்களுக்கெல்லாம் அந்த ஆப்ஷன் ஒத்து வருமான்னு எனக்கு தெரியல. கேட்டுதான் பார்ப்போம் சூர்யா. அட அது கூட வேணான்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்ற விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவோம். என் அடையாளம் வெளியில வராதுன்னா நான் வந்து பேச தயாரா இருக்கேன்னு ஒரு வார்த்தை அந்த பொண்ணு வாயிலேருந்து வந்துருச்சுன்னா நமக்கு அது போதும்ல. எனக்கு கூட தண்டபாணி சொல்றதுதான் சரின்னு படுது சூர்யா. தயவு செஞ்சு நீங்க அந்த பொண்ணோட நம்பர் மட்டும் கொடுங்க, மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். ஏமா தயவு செஞ்சு யோசிக்காதம்மா. நம்ம நல்லதுக்காக தானே இவங்க எல்லாரும் பேசுறாங்க. எப்படியாவது என் பொண்ணு வெளியில வரணும். அந்த பொண்ணோட நம்பரை கொடுமா. இதுல உனக்கு என்ன கஷ்டம்? கொடுத்துருமா. சரிங்க தண்டபாணி, நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க.
இவ்வளவுதாம்மா, இந்த விஷயமே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணை நாங்க பேச வைக்கிறோம். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. வாங்க சார் போலாம். போலாம். ஜெயமா, ஜெயமா, தம்பி எங்க இங்க இருந்து எங்க எங்க போனா? ஐயோ, இங்கதான் பாருந்தா. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா நான் இங்க பார்த்தேன். இருந்து தானே பாத்துக்க சொன்னேன். இல்ல தம்பி, இப்பதான் நான் தண்ணி குடிக்கலான்னு போனேன். அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியல. வந்து பாத்துக்கிறேன்.
ஹலோ சூர்யா, சூர்யா என்ன காப்பாத்து சூர்யா. நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். ஹலோ, யார் பேசுறது? வனிதா குரல் மாதிரி இருக்கு. டேய், வனிதா தானே பேசுறேன். ஏய் வனிதா, என்னாச்சு உனக்கு? சூர்யா, நான் ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்கேன். என்னால இப்போ ஃபுல்லா எதுவுமே சொல்ல முடியாது. நான் இப்போ ஜெயில இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இங்க ஒருத்தன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றான். வனிதா, உனக்கு எதுவும் ஆகல? அவன்கிட்ட இருந்து இப்போ நான் இப்போ ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ அவன் என்ன தேடிட்டு இருக்கான். அவன் கண்ணில் பட்டா நான் செத்துருவேன். அவன் எனக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னை எப்படியாவது காப்பாத்து சூர்யா. வனிதா, நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நீ அதை பத்தியும் கவலைப்படாத. நீ எந்த இடத்துல இருக்க? ஹாஸ்பிட்டல் பேக் சைடுல ஒரு செடியெல்லாம் இருந்து பொதுற மாதிரி இருக்கு. என்னால இங்க எவ்வளவு நேரம் இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அவ பாத்துட்டா அவ்வளவுதான், எல்லாமே முடிச்சிடும். ஐயோ வனிதா, நீ அங்கே இரு. நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறேன். சூர்யா, சூர்யா, ஹலோ ஹலோ சூர்யா, ஹலோ. ஐயோ, என்னாச்சு சூர்யா? சூர்யா, வனிதாக்கு ஏதோ ஆபத்தம். எவனோ ஒருத்தன் அவளை துரத்திட்டு இருக்கானா? நம்ம எப்படியாவது அவளை காப்பாத்தி ஆகணும். ஐயோ, இரு, நான் பட போய் சொல்லிட்டு வந்து. ஐயோ வேணாம் சூர்யா. இப்ப அவர்கிட்ட சொல்லி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நாமளே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். வாங்க. சரி வா.